இவங்க பிரச்சாரம் ஒரு பக்கம் எடுபடல, இன்னொன்னு கூட்டணியும் இன்னும் சரியா முடிவாகல. சோ இதுக்கப்புறம் இனி தேர்தல் நெருங்குற நேரத்துல இன்னும் திமுக என்னெல்லாம் கையில எடுப்பாங்க அப்படின்னு இவர்கள் இவ்வளவு நாளா ஒரு சைடு நரேட்டிவ் செட் பண்ணி படம் காமிச்சிருந்தாங்கல்ல. இப்ப அவர்கள் என்னதான் எல்லாரும், அதாவது ஒருத்தர் 2 பேர் பேச மாட்டாங்க. டிபேட்ல 5 பேர் உட்காந்தா 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் சமாளிச்சுட்டு இருப்பாரு, ஒன்றும் இல்லைன்னு வாங்க. இன்னைக்கு இதை பார்த்துட்டு இந்த மாதிரி அமையும் போது ஒன்றும் பேச முடியல. ஆனால் இங்கே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஜனவரியிலேருந்து பாருங்கள் இவங்களுக்கு பெரிய சிக்கல் வரப்போகுது, இனி முள்பாதையாக தான் இருக்கும்னு. ஜனவரியே முடிய போகுது. இப்போ வரைக்கும் இவர்கள் எந்த இதையும் ஆரம்பிக்கல. காங்கிரஸ் அன்னைக்கு போய் பார்த்ததில்ல, அந்த குழு அமைச்சு போய் பார்த்த பொழுது நம்ம தொகுதி முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. குழு சீக்கிரம் போடுங்கன்னு. இப்போ வரைக்கும் போடலை. அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது. மற்ற விஷயங்கள் மட்டும் போய் அதை திறந்து வைக்கிறேன் ஃபோட்டோ ஷூட்டு, இதை திறந்து வைக்கிறேன் ஃபோட்டோ ஷூட்டு. கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒன்றும் இல்லை. கீழே அவர்களுக்கான இது ரெடி. கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுகிறதோ மற்ற விஷயங்களும் எதுவுமே இது வரைக்கும் ரெடி ஆகலை. வழக்கமாக உற்சாகமாக இருப்பாங்க. இந்த தடவை உற்சாகம் இல்லை அப்படின்றது தான். அதனால திமுக இன்னும் தேர்தல் பணியை கூட ஆரம்பிக்காம இருக்கிறாங்க. தேர்தல் பணி ஆரம்பிக்கல, பிரச்சாரத்துக்கு போகல, கட்சிக்குள்ள எந்த சீட்டு எவ்வளோ பேருக்கு நான் பிரிக்கல, கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகள்னு பிரிக்கல. எத்தனை தொகுதிகள்னு பிரிச்சா பிறகுதான் எந்தெந்த தொகுதிகள்னு பிரிக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பிப்ரவரி மாதம் முழுவதும் பாருங்க, பெரிய காமெடிலாம் இருக்குது. இந்த இப்போ இவங்களுக்காக தூக்கி பிடிச்சா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்குது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.